இங்கே பாருங்க. ஆ என்ன நீங்கள் என் பையன் அந்த கிளியோட விளையாடிட்டு இருக்கான். அதுக்கு அவனுக்கு ஆசையாக இருக்குது, அதனால விளையாடுறான். நீங்கள் எதுக்கு அதெல்லாம் சொல்கிறீங்க? அவ்வளோ நாலு நிச்சச்சிருவேன் இந்த ஆடை. ஆமாம், ரொம்ப பேசுகிறார். இந்தாருங்கம்மா, ஏமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உங்கள் பிள்ளை பண்ணுற சேட்டையை சொன்னால் கோபம் வருது. ஆ என்னங்கம்மா, அது பாவம் இல்லையா அந்த பறவை? நம்ம பாருங்கள், அந்த ரெக்கையை பிடிச்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். அது நம்ம நீங்கள் சொல்லுவீங்களா? அதை விட்டுக்கிட்டு நானும் சொல்ல வேண்டியிருக்கு. சுந்தரா, இங்கே பாருடா, ஒரு நாள் யாராட்டையெல்லாம் நான் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சாமத்தாலே எப்படி பேசுகிறாரு? ஏண்டா சுந்தரா, இந்த பறவை வீட்டு சொல்லடா. அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா. பறவைன்றது அதுவும் நம்மளை மாதிரி தான். பசங்க தெரியாமல் அதை பிடிச்சி வச்சு அதை கிள்ளி அதை எக்கையை உரிச்சு அதை கூண்டுக்குள்ளே வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அதை படாத பாடுபடுவாங்க. நீங்களும் எடுத்து சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட. அங்கிள் இங்கே பாருங்க, நான் ஒன்றும் பறவையை கிளியெல்லாம் விளாடலாம் பண்ணலாம். நான் கூப்பிட்டு போய் நல்ல பால் பழம் கொடுப்பேன் அங்கிள். நீ பால் பழம் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரிப்பா, அது கூண்டுக்குள்ளே இருந்தால் அது எப்படிப்பா பறக்க? இப்போ நீ நடக்கிற போகிற வர்ற உன்னைய இந்த கிளி மாதிரி ஒரு கூண்டு வச்சு அதுக்குள்ளே உன்னைய உட்கார வச்சு நீ வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பால் பழம் என்னென்ன உனக்கு வேணுமோ வாங்கி உள்ள நாங்கள் தானே, நீ சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு நீ சொன்ன இருப்பியா? முதல்ல அதை புரிஞ்சுக்கோ தம்பி. உன்னை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சா இருப்பியா? உன்னை ஒரு நாள் வச்சாலாம், கொஞ்ச நேரம் வச்சாலே நம்மளால் இருக்க முடியாது. அதில் பாவம் அதுங்க பறந்தா தானே அது ரெக்கைக்கு நல்ல செஞ்சு கிடைக்கும். உள்ளவே பூட்டிச்சின்னா அது நல்லா ரொம்ப நாள் வாழ்கிறதும் கொஞ்ச நாளில் அது செத்து போயிடும். நீ என்னதான் கொடுத்தாலும் அது செத்து போயிடும் சீக்கிரம். அந்த மாதிரி பாவம் அதை குடும்பப்படுத்தி கொள்கிற மாதிரி தானே அது. அங்கிள் அப்படி நான் செய்யலை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் என்னமோ குடும்பப்படுத்துகிற மாதிரி தெரியுது. எனக்கு இது வேண்டாம். நான் இந்த பறவையை நான் விட்டுறேன். ஓடிப்போ, பறவையே ஓடிப்போ. ஓடு, நீங்கள் விட்டேன்னா அது ஓடிடும். பறந்து ஓடிடும். அது பறந்துடும். சரிப்பா, நல்ல பையன். இதை செஞ்சேன்னா நீ எவ்வளவோ நல்ல பையன். அதுதான் உனக்கும் நல்லது. அது பாவம் இல்லையா? ஐயா, என்ன நம்ப மன்னிச்சுடுங்க ஐயா. நான் என் பிள்ளைய நீங்கள் குற்றம் சொல்லுங்கன்னு கோபத்தில் உங்களை நான் பேசிட்டேன். அப்படின்லாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு வழியில் நல்லது தான் ஐயா. சரி, ஓகே, நாங்கள் கிளம்புறோம் ஐயா. இனிமேல் இந்த பையன் அந்த தப்பு பண்ண மாட்டான். நீங்கள் சொன்னது ரொம்ப